வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். விருச்சிகம் ராசி மக்களை புரிந்து கொள்வது என்பது மிகவும் ஒரு கடினமான விஷயம். பெற்றோர்கள் கூட உங்களை புரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு நீங்க மிகவும் விசித்திரமான ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் உங்களுடைய மனதை எளிதாக யாரிடமும் திறந்து காட்டக்கூடிய ஒரு மனிதர்கள் கிடையாது. மற்ற மனிதர்களை விட எப்பொழுதும் அவர்களுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். யாரிடமும் எதையும் கூற மாட்டீர்கள். யார் எதை கூறினாலும் அதனை உடனே கேட்பீர்கள். ஆனால் உங்களிடமிருந்து எதையும் அவர்களால் வாங்கவே முடியாது. வெளியில் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். ஆனால் உள்ளுக்குள் மிகவும் ஆழமான உணர்ச்சிகள் உங்களுக்குள்ள இருக்கும். உணர்ச்சிகள் இருந்தாலும் வெளியில் நீங்க காட்ட மாட்டீங்க. காட்டாம உங்க உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொள்வீர்கள். யார் நம்மளுடன் இறுதி வரை இருக்கிறார்களோ அவர்கள் மீது மட்டும் நம்மளுடைய உணர்ச்சிகளை காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். இந்த விருச்சிகம் ராசிக்காரங்களின் இந்த முக்கியமான சில குணங்களானது இருக்கும். நீங்க மிகவும் உண்மையான ஒரு மனிதர்கள். உங்களுக்காக யாராவது ஏதாவது உதவி செய்து விட்டார்கள் அப்படின்னா அவர்களை நீங்க உடனடியாக நம்பி விடுவீர்கள். அவர்களுக்காக நீங்கள் எவ்வளவு பணமோ எவ்வளவு உதவிகள் எது வேண்டுமானாலும் அவர்களுக்காக நீங்க செய்து காட்டுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்பொழுதும் இருப்பீர்கள். யாரையும் ஏமாற்ற நினைக்கவே மாட்டீர்கள். நண்பர்களுடன் உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு நட்பை நீங்கள் வளர்த்து வைப்பீர்கள். குடும்பத்திற்கு அதிக அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். துரோகம் செய்தவர்களை மறக்க மாட்டீங்க. அவங்களுக்கு மன்னிப்பும் கொடுக்க மாட்டீங்க. உங்களுடைய மனதிற்குள் அந்த ஒரு கோபத்தை நினைத்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு மனது முழுவதும் நினைக்கக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் எப்பொழுதும் இருப்பீர்கள். நீங்கள் யாரையும் எளிதாக நம்ப மாட்டீர்கள். ஆனால் ஒரு முறை நம்பி விட்டீர்கள் அப்படின்னா முழு மனதுடன் நம்பி விடுவீங்க. அவங்களே உங்களை போயிட்டு நீ என்னை விட்டு போன்னு சொன்னாலும் நீங்க போக மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய மனதிற்குள் ஒரே ஒரு கேள்வியானது எப்பொழுதும் இருக்கும். நான் யாருக்கும் கேடு நினைக்கல. ஆனா ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு கொடுமைகள் நடந்தது? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனசுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதனை யாரிடம் போய் கேட்பது? யாரிடம் கேட்டால் சரியாக இருக்கும் என்று தெரியாமல் நீங்களும் முழித்துக் கொண்டிருப்பீர்கள். பல நேரங்களில் நீங்கள் இப்படியே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். இந்த விருச்சிகம் ராசி மக்களின் வாழ்க்கை பொதுவாக வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது சாதாரணமான ஒரு வாழ்க்கை போல இருக்கும். அல்ல, எல்லா நபர்களும் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை போலத்தான் உங்களுக்கு மற்றவர்கள் பார்க்கும் பொழுது தெரியும். ஆனால் உங்களுடைய உள்ளுக்குள் உங்கள் இடத்தில் இருந்து பார்த்தால் மட்டுமே உங்களுடைய உண்மையான கதைகள் என்னவென்று தெரியும். அதைத்தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறேன். நான் கூறுவது அனைத்தும் சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள் இன்றும் உங்களுடைய மனதை அது வலிக்க செய்து கொண்டிருக்கும். சிலருக்கு உறவினர்கள் துரோகம் செய்து விட்டு போயிருப்பாங்க. உங்களை நம்புவது போல நம்பி உங்களுடைய வீட்டுல அவங்கள நீங்க சேர்த்திருப்பீங்க. இல்லைன்னா அவங்களுடைய வீட்டில் கூட உங்களை சேர்த்து இருந்திருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு காரியத்திற்காக மட்டுமே உங்களை அவர்களுடன் வைத்திருப்பார்கள். அது உங்களுக்கு தெரியாமல் நீங்களும் நீண்ட நாட்களாக அவர்களை நம்பி எல்லா விதமான செயல்களையும் சொல்லியிருப்பீங்க. ஏன் உங்களுடைய சொத்துக்களை கூட எழுதி வச்சிருப்பீங்க. எழுதி வைத்தவுடன் அவர்கள் அவங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பித்திருப்பாங்க. உங்களையே உங்களையே அவங்க தூக்கி போட்டு விட்டு சென்றிருந்திருப்பாங்க. இன்னும் சிலருக்கு நண்பர்களுக்குள் ஏமாற்றங்கள், அதுவும் பண விஷயத்தில் நண்பர்களுக்குள் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இன்னும் சில பேருக்கு அன்புக்குரியவர் திடீரென்று விட்டு செல்வதற்கான வாய்ப்பு. இது உங்களுடைய காதலனோ காதலியோ ஏன் திருமணமான உறவுகளில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் நிச்சயமாக உங்களுக்குள்ள ஏற்படலாம். இன்னும் சொல்லப்போனா இந்த அனுபவங்கள் உங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். உங்களுடைய மனதை விட்டு அது வெளியில் செல்ல முடியாமல் சில பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டே இருக்கும். இதெல்லாம் ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட கொடுமைகள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டது. நீங்கள் பல நேரங்களில் கேள்வி கேட்டிருப்பீர்கள். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது? உங்களுடைய ஜாதக ரீதியா பார்க்கும் பொழுது இதற்கு முக்கியமான காரணங்கள் கேதுவின் பாதிப்புகள். இந்த கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில திடீர் பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால தான் வேலையில திடீரென்று மாறுவது, இல்லைன்னா செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள்ல சிக்கல்கள் ஏற்பட்டு அந்த ஒரு வேலையை நிறுத்திவிட்டு செல்வது, நம்பியவர்கள் துரோகம் செய்துவது, பண விஷயங்களில் இழப்பு, குடும்பத்தில் சண்டைகள், இவை அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். இதுலேயும் மறக்க முடியாத உறவுகள் செய்த சில துரோகங்கள். இந்த விருச்சிகம் ராசி மக்களுக்கு வாழ்க்கையில சில உறவுகள் நிச்சயமாக இருப்பார்கள். அந்த உறவுகளை உங்களால மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மிகவும் உங்களை காயப்படுத்தி விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர்கள் சென்று இருப்பார்கள். அந்த நினைவுகளுடன் இன்னும் சில நேரங்கள்ல உங்களுடைய மனதை அது வலிகை செய்து கொண்டே இருக்கும். நான் இப்பொழுது கூறும் பொழுது கூட அதனை நினைத்து நீங்கள் மிகவும் வருத்தம் அடைவீங்க. அது கூட உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இதை கூட ஏற்றுக்கொள்ளலாங்க. ஆனா உங்க கூட இருப்பது போலவே இருந்து கொண்டு உங்க முதுகலை குத்தி விட்டு சில நபர்கள் சென்று இருப்பாங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும்.
அவர்கள் வெளியில் நண்பர்கள் போல நிச்சயமாக உங்களுடனே இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் உங்களுக்கு எதிரியாக மட்டுமே அவர்கள் திட்டமிட்டு கொண்டு இருந்தார்கள். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம். இதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில சில நல்ல வாய்ப்புகள் தடைப்பட்டதற்கான ஒரு காரணமாக இருக்கும். ஏன் நல்ல வாய்ப்புகள் தடைபடுது என்று நீங்களும் ரொம்ப நாட்களா யோசித்துக் கொண்டிருப்பீங்க. ஆனா அதற்கெல்லாம் காரணம் உங்க கூட இருக்கக்கூடிய ஒரு நபர். இன்னமும் அந்த ஒரு நபர் உங்களுடன் இருந்தார் என்றால் அவர் யார் என்று பார்த்து அவரை உடனே விலக்கிக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றமானது ஆரம்பமாக போகிறது. ஏன் தெரியுமா? உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சில கிரகங்கள் நகரப் போகிறது. இந்த கிரக நிலை நகர்வதினால் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமா சொல்லணும் அப்படின்னா குரு பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான் இந்த கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலனை உங்களுக்கு தர ஆரம்பிக்கிறது. இதனால் நீங்களே வேண்டாம் என்று கூறினாலும் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும். உங்களுடைய அதிபதி இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு சொல்ல போகின்ற ஒரு செய்தி என்ன தெரியுமா? விருச்சிகம் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானை எடுத்துக்கொண்டாலே அவர் எப்பொழுதும் அனைவருக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வமும், அதே நேரத்தில் ஒரே நிமிடத்தில் அனைவரையும் எரித்து விடக்கூடிய தெய்வமாகவும் இந்த செவ்வாய் பகவான் இருப்பார். நீ இவ்வளவு நாளாய் போராடி கொண்டிருந்தாய், இனி வெற்றி உன்னிடம் வரும். இது செவ்வாய் பகவான் உனக்கு கூறிய ஒரு செய்தியாக இருக்கும். எனவே செவ்வாய் பகவானுக்கு நீ செவ்வாய்க்கிழமை நாட்களில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பரிகாரத்தை தினசரி வாரத்திற்கு ஒரு முறை செய்து வா. உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும். அவர் உங்களுடைய வாழ்க்கையில தைரியத்தையும் மற்றும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் அமைந்திருக்கிறார் உங்களுடைய அதிபதி. எனவே உங்களுடைய அதிபதியை நீங்கள் தினசரி வணங்கி கொண்டு உங்களுடைய நாளை நீங்கள் தொடங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். உங்களை தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டம் இந்த நாளைக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு திறக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு திறக்கும். திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் திருமணத்திற்கான ஒரு கதவானது நிச்சயமாக திறக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அந்த ஒரு விஷயத்தின் மூலம் ஏற்படும். குடும்பத்துல சந்தோஷமே இல்லை என்று கூறிக்கொண்டிருந்த நபர்களுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வானது ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்காத வீடுகளில் இந்த ஒரு நேரத்தில் சுபகாரியங்கள் நடைபெற்று உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகின்ற சிறிய ஒரே ஒரு புதிய நபர், இந்த ஒரு காலத்தில் ஒரு புதிய நபர் உங்களுடைய வாழ்க்கையில வரலாம். அவர் யார் தெரியுமா? சிலருக்கு நல்ல ஒரு நண்பராகவோ இல்லைன்னா ஒரு தொழில் கூட்டாளராகவோ ஒரு வாழ்க்கை துணையாகவோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அது ஒரு புதிய நபராக இருப்பார். அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு ஆலோசனைகளையும் புதிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு வந்து பண ஆதரவாகவும் பேசி நீங்க இருக்கக்கூடிய இடத்திலிருந்து உங்களை இன்னும் 2 மடங்கு அளவுக்கு தூக்கி விடுவதற்கு அந்த ஒரு நபரானது உங்களுக்கு அதிக அளவுக்கு நன்மைகளை கொடுப்பார். எனவே உங்களுடைய வாழ்க்கையில இதனால பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு காலத்தில் விருச்சிகம் ராசி மக்களுக்கு பணவரவிலும் சரி, பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் அமைதி இந்த மூன்றிலும் எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படாது. இதுவரை இருந்த பிரச்சனைகளும் மெல்ல மெல்ல உங்களை விட்டு குறைய ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் செய்ய வேண்டிய உங்களுடைய அதிபதிக்கான ஒரு பரிகாரமானது இருக்கிறது. இது நல்ல காலம் இன்னும் அதிகரிப்பதற்காக செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமையில நீங்க முருகனை வழிபட வேண்டும். சிவபெருமானுக்கு முடிந்தால் பால் அபிஷேகம் செய்யலாம். சிவ மந்திரங்களை செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிவனுடைய மந்திரங்களையும் முருகனுடைய மந்திரங்களையும் கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். இதனால் உங்களுடைய கிரகங்களின் பலன்களானது இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். எனவே விருச்சிகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் உங்களை வலிமையானவராக மாற்றியது. நீங்கள் அனுபவித்த துன்பங்கள் உங்களுடைய வெற்றிக்கான ஒரு பாதையாக இருக்கும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றமானது தொடங்கும். நீங்கள் காத்திருந்த அதிர்ஷ்டம் இப்போது உங்கள் வாழ்க்கையில நுழைய ஆரம்பிக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மிகவும் நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம். இதுவா உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும். அவர் உங்களுடைய வாழ்க்கையில தைரியத்தையும் மற்றும்
வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் அமைந்திருக்கிறார் உங்களுடைய அதிபதி. எனவே உங்களுடைய அதிபதியை நீங்கள் தினசரி வணங்கி கொண்டு உங்களுடைய நாளை நீங்கள் தொடங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். உங்களை தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டம் இந்த நாளைக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு திறக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு திறக்கும். திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் திருமணத்திற்கான ஒரு கதவானது நிச்சயமாக திறக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அந்த ஒரு விஷயத்தின் மூலம் ஏற்படும். குடும்பத்துல சந்தோஷமே இல்லை என்று கூறிக்கொண்டிருந்த நபர்களுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வானது ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்காத வீடுகளில் இந்த ஒரு நேரத்தில் சுபகாரியங்கள் நடைபெற்று உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகின்ற சிறிய ஒரே ஒரு புதிய நபர், இந்த ஒரு காலத்தில் ஒரு புதிய நபர் உங்களுடைய வாழ்க்கையில வரலாம். அவர் யார் தெரியுமா? சிலருக்கு நல்ல ஒரு நண்பராகவோ இல்லைன்னா ஒரு தொழில் கூட்டாளராகவோ ஒரு வாழ்க்கை துணையாகவோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அது ஒரு புதிய நபராக இருப்பார். அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு ஆலோசனைகளையும் புதிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு வந்து பண ஆதரவாகவும் பேசி நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உங்களை இன்னும் 2 மடங்கு அளவுக்கு தூக்கி விடுவதற்கு அந்த ஒரு நபரானது உங்களுக்கு அதிக அளவுக்கு நன்மைகளை கொடுப்பார். எனவே உங்களுடைய வாழ்க்கையில இதனால பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு காலத்தில் விருச்சிகம் ராசி மக்களுக்கு பணவரவிலும் சரி, பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் அமைதி, இந்த மூன்றிலும் எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படாது. இதுவரை இருந்த பிரச்சனைகளும் மெல்ல மெல்ல உங்களை விட்டு குறைய ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் செய்ய வேண்டிய உங்களுடைய அதிபதிக்கான ஒரு பரிகாரமானது இருக்கிறது. இது நல்ல காலம் இன்னும் அதிகரிப்பதற்காக செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை